வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கிளர்க் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, 12th டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிளர்க் உதவியாளர் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பிஎட் முடிச்சிருக்கீங்க, எம்எட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான போஸ்டிங் இருக்குது. தேர்வியலை நேரடி பணி நியமனம், அதாவது டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து எதுவும் கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து 20,000க்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஒரு சில போஸ்டிங்கெல்லாம் 40,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 19/5/2025 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. தென் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 19/5/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு வந்து ஃபீஸ் வந்து கட்டுறதுக்கு இல்லை, ஸோ அது மாதிரியான பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், ரைட் சைடில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த இடத்துல என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங் மட்டும் எழுதிக்கிங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அதே மாதிரி ஜெண்டர் என்ன, நேஷனாலிட்டி என்ன, உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன், நீங்கள் 10th மட்டும்தான் படிச்சிருக்கீங்கன்னா 10th வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் எழுதினீங்கன்னா போதும். மற்றதுக்கெல்லாம் வந்து டேஷ் போட்டுக்கோங்க. தென் நீங்கள் டிப்ளமோ, பிஎட், எம்எட் இது மாதிரி எது படிச்சிருந்தாலும் அது இயராக பாசிங் எப்போ, எந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எழுதுங்க, இல்லைனா டேஷ் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மொபைல் நம்பர், இமெயில், ஆதார் கார்டு நம்பர், இந்த டீட்டெயில் எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். தென் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து டிடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு டிடி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிஜிடி பிசிக்ஸு. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. 47,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎட்டில் உங்களுக்கு 50% ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஜிடி மேக்ஸு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 45,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங் சேலரி. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் எதுக்குள்ளே இருக்கணும், 50% ஆஃப் மார்க் இருந்துச்சு அப்படின்னா வந்து போதுமானது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு. ஸோ அதுக்கும் வந்து 50% ஆஃப் மார்க் கேட்டிருக்காங்க. மேக்ஸு அதுக்கு வந்து 50% ஆஃப் மார்க் தான் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. தென் அதே மாதிரி லேபார்ட்ரி அசிஸ்டண்ட். இந்த லேபார்ட்ரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இந்த லேபார்ட்ரி அசிஸ்டண்ட் பிசிக்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேண்ட் மாஸ்டர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. 40,000 வரைக்கும் வந்து உங்களுக்கான சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கவுன்சிலர் கன்ஸ்ட்ரக்ஷனல் பேசிஸ் தான். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஜுவேட்டிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். சைக்காலஜி இது மாதிரி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்ட் மாஸ்டர். ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க. 25,000 வரைக்கும் வந்து சேலரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் 45,000 வரைக்கும் வந்து உங்களுக்கான சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லோவர் டிவிஷனல் கிளர்க்கு. ஸோ இதுக்கு வந்து 25,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 25,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎம் பிடிஐ கம் மாற்றான் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 வரைக்கும் வந்து சேலரி இருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பிஎட் இது மாதிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனல் பேசிஸில் உங்களுக்கு வந்து வார்டு பாய் அப்படிங்கிற கேட்டகரி 22,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பல்வேறு வகையான போஸ்டிங் வந்திருக்கு. எல்லாத்துக்குமே வந்து 17 மே 2025 இதுதான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அதாவது இந்த இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறது மூலமாகவும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதாவது சானிக் ஸ்கூல் அமராவதி நகர் .edu.in இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் SC/ST 200, அடுத்தது ஆனதருக்கு பார்த்தீங்கன்னா 500 இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்து டைம் இருக்குது. ஸோ இது தான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலான வெப்சைட் இது தான். ஸோ இதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. தேங்க்யூ.
நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்யூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்தீங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சுட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.